புறப்பொருளில் பற்றற்றவன் ஆத்மாவில் ஆனந்தமடைகிறான். பிரம்ம ஞானத்தில் நிலைத்தவன் அழியா ஆனந்தமடைகிறான். ஹரியோம். 21 முதல் 23 வரை உள்ள 3 பாடல்கள் வைராகியத்தின் பெருமையை பற்றி பேசுகிறது. இந்த பாடலில் வெளி விஷயங்களில் மன பற்று இல்லாதவன் வைராகியம். நமக்கு எப்பொழுது ஒரு விஷயத்தில் வைராகியம் வரும் என்றால், ஒரு உதாரணம் பார்க்கலாம். பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பேருந்தை பிடிப்பதற்காக ஓடிப்போய் ஏறுகிறார்கள். படியில் தொங்கிக் கொண்டு செல்கிறார்கள். டிராஃபிக்கில் நிற்கின்ற காவல்காரர் தன் கையில் இருக்கின்ற லத்தி கம்பால் மாணவன் முதுகில் ஓங்கி அடிக்கிறார். அடி வாங்கி அந்த மாணவன் தொடர்ந்து படியில் தொங்கிக் கொண்டு செல்வானா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அடுத்த பேருந்து நிறுத்தத்தில் உள்ளுக்குள் சென்று நின்று விடுவான். வாழ்க்கையில் அதுபோலத்தான் வைராகியம் எப்பொழுது வரும் என்றால், எந்த விஷயத்தில் பற்று இருக்கிறதோ அந்த விஷயம் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொழுது நமக்கு வைராகியம் வந்துவிடுகிறது. இதற்கு வேதாந்தம் கூறுகின்ற ஒரு வழிமுறை இருக்கிறது. என்னவென்றால், ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது யதார்த்த தரிசனம், ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது யதார்த்தமாய் அதை பார்ப்பது. இரண்டாவது, சுக தரிசனம், அந்த பொருள் நமக்கு எப்படிப்பட்ட சுகத்தை கொடுக்கும் என்று மட்டும் எண்ணி பார்ப்பது. மூன்றாவது, தோஷ தரிசனம், அந்த பொருளினால் நமக்கு ஏற்படுகின்ற தோஷம், பாதிப்பு என்ன என்று சிந்தித்து பார்ப்பது. ஆக யதார்த்த தரிசனம், சுக தரிசனம், தோஷ தரிசனம், இதில் எந்த ஒன்று நமக்கு வைராகியத்தை கொடுக்கும் என்றால் தோஷ தரிசனம். எந்த ஒரு விஷயமானாலும் அது நமக்கு சுகம் மட்டும் கொடுப்பதில்லை, துக்கத்தையும் சேர்த்துதான் கொடுக்கும். ஏனென்றால் இந்த உலகம் சுக துக்கத்தினால் ஆனது. சுகம் தருகின்ற கால அளவை காட்டிலும் துக்கம் தருகின்ற கால அளவுதான் அதிகம். ஆகையினால் நாம் ஒரு விஷயத்திலிருந்து விடுபட வேண்டுமென்றால் தோஷ தரிசனம், அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் சரி, அதனால் வருகின்ற தோஷத்தை மீண்டும் மீண்டும் எண்ணி பார்ப்பதின் மூலமாக நாம் உலகத்தில் வைத்திருக்கின்ற பற்றை எடுத்துவிடலாம். அப்படி பற்று நீங்கிய உள்ளத்தில் இறைவன் மீது ஆர்வம் ஏற்பட்டு, பக்தி ஏற்பட்டு இறைவனை சென்றடைகின்றான். அப்பொழுது இறை இன்பம் நிலையானது, பொருள் இன்பம் தற்காலிகமானது என்பதையும் புரிந்து கொண்டு இறை நிலையில் ஸ்திரமடைய துவங்கிவிடுகின்றான். நாம் ஏற்கனவே பார்த்த 3 பாடல்களில் ஞானியின் லட்சணம், ஆத்மஸ்வரூபத்தின் லட்சணம் பேசப்பட்டதை பார்த்தோம். அந்த நிலையை இவன் அடைகின்றான். ஹரியோம்.